ஹலோ எவ்ரிவன். இந்த அருமையான நேரத்திலும் கூட இன்றைக்கான கேள்வி நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய இருதயத்திலே ஞானம் தங்கும் அப்படின்ற கேள்விக்கு தான் நம்ம பதில் காண இருக்கிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞானம்னா என்னென்னு தெரியணும்ல. ஞானம்ன்றது அறிவு, ஞானம், புத்தி அந்த மாதிரி அநேக விஷயங்கள் இருக்குது. அப்போ அது எல்லாவற்றையும் காட்டிலும் ஞானன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். எது செய்கிறதுக்கும் ஞானத்தோடு நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைக்கும்னா நம்ம அநேக காரியங்கள் ஞானத்தை குறித்து பார்க்குறோம்ல. அப்படியேப்பட்ட ஸ்பெஷலான ஞானம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிப்போம். புத்திமானுடைய இருதயத்திலே ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். அப்படி பார்த்தோம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, புத்திமானுடைய இருதயத்தில் தான் ஞானம் தங்குன்னு பார்க்குறோம். அப்போ மதியினரிடத்தில் இருக்கிற ஞானம் இருக்கிறது போயிருன்ற மாதிரி இந்த வசனம் நமக்கு சொல்லுதல்லவா. அப்போ நம்ம புத்திமானாக இருக்கிறோமா இல்லைனா மதியினராக இருக்கிறோமான்னு யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்ம புத்திமானாக இருந்தோன்னு சொன்னால் நம்மக்கிட்ட அநேக அதிசயமான ஞானம் நம்ம மத்தியில் காணப்படும். எனவே அப்படியாப்பட்ட ஞானத்துக்காக நம்ம ஜெபிப்போம். எப்படி சாலமோன் ராஜா ஞானத்துக்காக ஜெபித்தாரோ, கடவுள் அவருக்கு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தாரு. அந்த வகையில் நம்மளும் ஞானத்துக்காக ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.